நாசியா அண்ட் வாமிட்டிங் டாக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ரீஅஷ்யூரிங் சிம்டம். வி அண்டர்ஸ்டாண்ட் பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப கஷ்டம், சாப்பிடவே முடியாது, சாப்பிடணும்னு தோணுனாலும் வென் த ஃபுட் ஆக்சுவலி கம்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ வாமிட் வர மாதிரி இருக்கும். பட் டாக்டருக்கு வந்து அது ஒரு ரீஅஷ்யூரிங், மனசுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கும். சரி குழந்தை நல்லா இருக்குது. ஏன்னா இந்த ஹெச்சிஜி அப்படின்ற ஒரு ஹார்மோன்னால தான் இந்த வாமிட்டிங் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய வாந்தி எடுத்துகிட்டே இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரெட்டை பிள்ளையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாமிட்டிங் இருந்துகிட்டே இருந்தது, சடனாக ஸ்டாப் ஆகுதுன்னா ஹார்ட் பீட்டில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கா, ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு தாட் நம்மளுக்கு வரும். ஸோ திஸ் வாமிட்டிங் ஃபர்ஸ்ட் திங் இஸ் a reassuring சைன். ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு முதல்ல நம்ம ப்ரெக்னென்சி ஹெல்த்தியாக இருக்கிறதுனால தான் வாமிட் வருது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸை நம்ம கொடுக்கும்போது தே ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள். அடைச்ச ஏன் இப்படின்றதுக்கு பதிலாக ஓகே பரவாயில்ல அப்படின்ற ஒரு தாட் வரும்.